ஓ பர்த்டேவா? இதே போல பல வருஷம் நல்லா இருக்கணும். சரி, அப்டேட் எங்க? திருப்பதியில லட்டுக்கு பதிலா ஜிலேபிய விட்டார்னு விட்டியடா ஒரு பீலா. டைரக்டர் லோக்கியை பற்றி ஷார்ட் அண்ட் சிம்பிளாக சொல்லணும்னா, இது வரைக்கும் 5 படங்கள் எடுத்து ரிலீஸ் ஆகியிருக்கு கமர்ஷியலாக, ஒரு ஷார்ட் ஃபிலிம். ஸோ மொத்தமாக 6 படங்கள் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இப்படி சொல்லலாம், கேஜிஎஃப்ல ஒரு டைலாக் வரும்ல, ஏதோ ஒரு 10 பேர் அடித்து நான் டான் ஆகலை, நான் அடித்த 10 பேருமே டானுன்னு. அப்படி தானே ஒரு அந்த சென்ஸில் தான் வரும். அந்த மாதிரி அவர் ஏதோ ஒரு 5 படங்கள் எடுக்கல, எடுத்த 5மே புதுசாக இருந்தது கோலிவுட்டுக்கு. அதனால தான் ஆடியன்ஸ் கிட்ட இருந்து அந்த ரியாக்ஷன் பிளாஸ்ட் ஆச்சு. இப்போ மாநகரம், கைதி, மீதி படங்களும் நல்லாயிருக்கும். பட் அதை விட்டுருங்க, அதுக்கு பயாஸ்டாக ஒரு ரிவ்யூ வரும் ஆடியன்ஸ் கிட்டே இருந்து. இந்த ஃபேன்ஸ் மத்தியில் ஒரு சின்னதாக இது மாறும் அது மாதிரி இது சரியில்லைன்னு தான் சொல்லுவாங்க. பட் ஃபர்ஸ்ட் 2 படங்கள் எல்லாருக்குமே அந்த படங்கள் பிடிக்கும். மோஸ்ட்டாக எல்லாருக்கும் மேக்ஸிமம் ஒர்க் அவுட் ஆச்சு. அதனால தான் இப்போ மாநகரம்ல ஆரம்பிச்சு கூலியில் வந்து நிற்கிது. கூலி மட்டுமா நிற்கிது, கைதி 2, லியோ 2 அது வருமானு தெரியல, விக்ரம் என்கேம்னு சொல்கிறாங்க, ரோலெக்ஸ், இந்த மாதிரி ஒரு யூனிவர்ஸோட அடுத்த மூவே எப்படி இருக்குன்னு தெரிஞ்சிக்காம இங்கே ஒரு கோலிவுட் யூனிவர்ஸே வெயிட் பண்ணிட்டு இருக்கு. கைதியில் பேர்பட்ட படங்க லைக் இப்போ ஒரு சில கிளிப்பெல்லாம் பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன். கிளிப்னா நான் படம் சொல்லலை, ஜஸ்ட் இப்போ இங்கே டிஸ்பிளே பண்ணுறேன். ஒரு ஹேண்ட்கஃபை பார்த்தா உங்களுக்கு என்ன டக்கு ஞாபகம் வரும்? அஃப்கோர்ஸ் கைதி தான். பிரியாணி பார்த்தா கைதி தான். மூவியாக சொல்கிறேன், பிரியாணி பார்த்தா பசிக்கும், அது வேறு. தேர்ட் இந்த ஒரு மிஷின் கன். இந்த மிஷின் கன்னை பார்த்தா ஏன் இந்த மிஷின் கன்னை வேறு எந்த படத்துலையும் யூஸ் பண்ணதே இல்லையா? ஏன் உங்கள் மைண்ட் தானாக கைதிக்கு போகுது? பிகாஸ் அதை யூஸ் பண்ணுற அந்த மோட்டிவ் சும்மா வச்சோன்னு வச்சிருக்க மாட்டாங்க. அது இன்ட்ரடியூஸ் பண்ணது, அப்பா அந்த டைமிங்கில் அவன் கையில் மிஷின் கன் கிடச்சிருச்சுடா, இது இல்லைனா இந்த சீன் எப்படி மூவ் ஆகியிருக்குமோ அப்படின்னு ஒரு நமக்கே ஒரு பதட்டம் வரும். அந்த மாதிரி ஆர்கானிக்காக அதை பிளேஸ் பண்ணதுனால தான் இப்போ வரைக்கும் மிஷின் கன் பார்த்தா கைதியில் தான் நம்ம மைண்ட் ஸ்டக் ஆகி நிற்கிது. அப்புறம் கம்பல், இந்த மாதிரி ஏகப்பட்ட ஃப்ரேம்ஸ், அந்த பொருள்லாம் அதெல்லாம் ஒரு உயிரே கிடையாது, ஜஸ்ட் ஒரு பொருள். பட் அதெல்லாம் நமக்கு கனெக்ட் ஆகுது. எப்பயுமே அந்த படத்தோட நம்மளால் அதை ரிலேட் பண்ண முடியுது. மறக்க முடியலன்னா கைதி அந்த ஸ்கிரிப்ட், அதை கார்த்தி உயிராக கொண்டு வந்த விதம் ப்ளஸ் டேரக்டர் அதை அழகாக ஃப்ரேம் பண்ணது தான் இப்போ கைதி எப்போ வரும், ஏன் 2 எப்போ வருது, ஏன் இன்னும் வரலன்னு எல்லாரும் கேட்கறதுக்கான ஒரு மெயின் ரீசனு. ஏதாச்சும் அப்டேட் கொடுங்க சார். இன்னைக்கு நம்மளை சுற்றி நிறைய ஸ்பெஷல் திங்ஸ் இருக்குது. ஹோலி பண்டிகை, அப்புறம் அமீர் கான் சாரோட பர்த்டே. பட் அந்த நியூஸ் அன்அஃபிஷியலாக இருக்குது. உங்கள் பர்த்டே, அது மட்டும் இல்லாமல் 50 years ஆஃப் ரஜினிசம். இதுக்கு மேலே என்ன வேணும்? ஏதாச்சும் ஒரு போஸ்ட்டை போட்டு விடுறது. ஆனால் இப்போ ரெக்கார்ட் பண்ணுற வரைக்கும் எந்த அப்டேட்டும் வரல. ஆனால் கைதி 2 நம்ம டக்குன்னு பார்த்துட முடியுமான்னு தெரியல. இப்போ 2026 அடுத்த வருஷம் சொல்கிறேன், அது முடியும் போது கூட அவங்க ஸ்டார்ட் பண்ணியிருந்தா அது ஆச்சரியம் தான். பிகாஸ் கார்த்தி சாரோட லைனப் பயங்கரமாக இருக்குது. ஒரு பக்கம் ஓகே நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகிறாரு, ஏதோ கப்பலில் சி கேங்ஸ்டர் படம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் 2 பார்ட்டாக டெவலப் ஆகுதான். ஏதோ பழி வாங்குறாரா தெரியல. ஏன்னா ஆடியன்ஸ் பண்ண விஷயங்கள் அப்படி. ஆடியன்ஸ்னால் எல்லாரையும் சேர்த்து தான் சொல்கிறேன். இப்போ 1000ல் ஒருவன் கொடுத்தாரு, மெய்யழகன் வந்தது. இந்த மாதிரி நல்ல ஒரு மாதிரி புது கான்செப்ட் வரப்பெல்லாம் அப்படின்னு அசால்ட்டாக கடந்து போகும்போது, இர்ரா நீங்கள் இப்படி பண்ணுறீங்களா, கைதி 2க்கு நீங்கள் வெயிட் பண்ணுறீங்களா, இழுத்தடிக்கிறேன் அப்படின்னு எதாவது பண்ணுறாரான்னு தெரியல. இல்லைனா யூனிவர்ஸ் அப்படி எடுத்துகிட்டு போதா? சம்டைம் நமக்கு ப்ராப்பர் சிச்சுவேஷன், ப்ராப்பர் அந்த எல்லாமே அமையணும். அதுக்காக கூட சில டைம் டிலே ஆகும். அந்த மாதிரி டிலே ஆகிறதால ஒரு பெஸ்ட் அவுட்புட் வரப்போதா வெயிட்டிங்கில் இருக்கான்னு கன்ஃபார்மாக தெரியல. எப்படி எந்த பெர்ஸ்பெக்டிவில் பார்க்குறது தெரியல. ஆனால் கைதி பழசாகாது. அந்த ஸ்டோரியை ஈஸியாலாம் மறக்க மாட்டாங்க. ஏன்னா அது ஒரு யூனிவர்ஸாக ஸ்டார்ட் ஆகி அது அப்படியே விக்ரமில் ஃபாலோ வச்சு, விக்ரம்லேருந்து லியோக்கு போச்சு, அப்புறம் ரோலெக்ஸ் வரும்லாம் சொல்கிறாங்க. ஸோ அந்த ஸ்டோரி நீங்கள் ஃபாலோ பண்ணி நம்ம யூனிவர்ஸ் அதை ஃபாலோ பண்ணுறதால தான் அந்த ஸ்டோரி இன்னி வரைக்கும் நிலச்சிட்டு இருக்குது, இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருக்குது. பட் அந்த கைதி 2க்குன்னு ஒரு ஆத்தென்டிசிட்டி, ஒரு ஒரிஜினாலிட்டி இருக்கும்ல. நான் எதை பேஸ் பண்ணி சொல்கிறேன்னா, இப்போ டில்லிக்கு ஒரு பொண்ணாக நடிச்சிருப்பாங்க. அவங்க ஸ்கூல்லே முடிச்சிருவாங்க போல இருக்குது. நான் அவங்க வளர்றது எதுவும் தப்பாக சொல்லலை, அப்படி பேசக்கூடாது, அது நேச்சர், அது எல்லாருமே அப்படி தான். இது ஒரு இஷ்யூவாகவே ஆச்சு தெரியுமா? இந்த ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் நெட்ஃப்ளிக்ஸில் ஒரு ஃபேமஸான சீசன் இருக்கும், எபிசோட் சீரிஸ் இருக்கும். மோஸ்ட்டாக எல்லோரும் பார்த்துருப்பீங்க. அதில் மெயின் கேரக்டர் அவங்க பேர் மில்லி போனி ப்ரௌன் நினைக்கிறேன். அந்த மாதிரி ஏதோ ஒன்று வரும், தப்பாக இருந்தால் சாரி. அவங்க ஏதோ ஒரு ப்ரெஸ் மீட் அட்டன் பண்ணப்போ ஏதோ ஒரு ரிப்போர்ட்டர் என்ன சொல்லிட்டாரு, என்ன நீங்கள் இவ்வளோ ரேப்பிடாக வளர்றீங்க, சின்ன பிள்ளையாக இன்ட்ரடியூஸ் ஆனீங்க, என்ன பயங்கரமாக வளர்ந்துட்டே போகிறீங்க அப்படின்னு பேசிட்டாரு. செம்ம காண்டாயிட்டாங்க. அந்த மாதிரி பேசக்கூடாது ஃபஸ்ட்டு. ஆனால் அவங்கள செம்ம காண்டாக்கிருச்சு. அவங்க ஏதோ ஒரு வேர்டு கூட யூஸ் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன், டிஸ்இல்யூஷன்டு சம்திங், ஏதோ ஒரு தற்கூரி மாதிரி. அந்த மாதிரி பார்க்காதீங்க, அந்த கண்ணோட்டத்தில் பார்க்காதீங்க. நான் 2012 ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸில் கமிட் ஆனேன். அப்போ நான் எப்படி இருக்குன்னா அதே மாதிரி இப்போ இருக்கணும்னு அவசியம் கிடையாது. என்னென்னா டைமில் நான் ஃப்ரீஸாக பண்ணி வைக்க முடியும், அப்படியே இரு, அப்படி அந்த எபிசோட் முடிகிற இருக்கும் அப்படியே இரு, என்ன ஃப்ரீஸாக பண்ணி வைக்க முடியும், இட்ஸ் நேச்சர். அந்த மாதிரி ஒரு பதில் சொல்லி மூஞ்சால் அடித்த மாதிரி ஒரு பதில் சொன்னாங்க. அது ஓகே. பட் இப்போ இந்த இவங்க டெவலப் ஆகிருப்பாங்களா, ஸ்கூல்லாம் முடிச்சு காலேஜ் போகிற ஸ்டேஜாக வந்துருமோ, அதனால ஸ்டோரியில் நிறைய ஆல்ட்ரேஷன் நடக்குமா, அந்த ஒரிஜினாலிட்டி ஆத்தென்டிசிட்டி குறைய சான்ஸ் இருக்குமா? மேபி டில்லி கேரக்டர் வந்து பேக் ஸ்டோரி சொல்கிற மாதிரி இருக்கும், அவங்களுக்கான பர்பஸ் எல்லாமே இருக்கலாம். இல்லைன்னா அவங்க ப்ரெசன்ஸ் எல்லாமே எடுக்க முடியாது. இந்த மாதிரி சின்ன தேவையில்லாத பர்சனல் கொஸ்டின்ஸ் எல்லாம் சைடில் அப்படியே கிக் ஆகும்.
இப்போ உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டேன். ரைட்டு, கைதி 2 பற்றி ரொம்ப நேரம் பேசியாச்சு. அந்த யூனிவர்ஸை எடுத்து பேச ஆரம்பித்தா மணிக்கணக்காக பேசலாம். அதை இப்படியே கட் பண்ணுறது தான் நல்லது. ஏதாவது டிஏஜிங் அது இதுன்னு பண்ணி சூப்பராக பண்ணிடுவார், டவுட் இல்லை. இப்போ நெக்ஸ்ட் என்ன கூலியில் ரீசெண்டாக என்ன அப்டேட் கிடச்சிருக்கு? பூஜா டே சின்னதாக அந்த படத்தில் ஒரு கேமியோ பண்ணுறேன். கேமியோன்னு கூட சொல்கிறத விட அந்த போஸ்டர் பார்த்தா ஏதோ சாங் மாதிரி தான் இருக்குது. எப்படி நெல்சன் ஜெயிலர் அழகாக ஒரு சுச்சுவேஷனை உண்டாக்கி காவாலியான பூம் பண்ணாரோ அனிருத்தை வச்சு, அந்த மாதிரி இங்கே ஏதாச்சும் ஒரு ட்ரிக் போகுதா, இல்லை ஸ்டோரியிலே உண்மையிலேயே அவங்களோட டிமாண்ட் அந்த சாங் வந்து ஜஸ்டிஃபைங்காக அமைச்சிருப்பாரா தெரியல. அது படம் வந்தால் தான் தெரியும். நல்லா மழுப்புனாங்க, ஜெயிலரில் நல்லா மழுப்புனாங்க. ஸோ இங்கே எப்படி இருக்குன்னு பார்க்க அதுவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அங்கேருந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ஒரு யூட்டன் அடித்து வந்தால் குட் பேட் அக்லியில் வந்து நிற்கலாம். அதோட அஃபிஷியல் ஒன்லைனர் சினாப்சிஸ் வந்து லீக் ஆகியிருக்கா இல்லை அஃபிஷியலாக லீக் பண்ணாங்களான்னு தெரியல. அது என்னன்னா, ஒரு ஃபியர்லெஸ் டான் நிறைய பாஸ்ட்டில் நிறைய தப்பு கிரைம் வயலண்ட்டான லைஃப் எல்லாம் வாழ்ந்து முடிச்சுட்டு வந்து இப்போ ஃபேமிலி சொசைட்டியோட சந்தோஷமாக இருக்காராம். பட் ஸ்டில் அந்த டார்க் பாஸ்ட், அந்த அவரோட அந்த ரகலைகள் பண்ணியிருப்பார்ல, அந்த லைஃப்பெல்லாம் அவர் கண்டினியூ பண்ணிட்டு வருது. அது இவரை இப்போ என்ன மாதிரி மாற்றுது, அந்த வெஞ்சன்ஸ், லாயல்ட்டி, காஸ்ட் ஆஃப் பவர், அதெல்லாம் எப்படி அந்த மனுஷனை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுது. இதுதான் அஃபிஷியல் சினாப்சிஸ்னு ரிலீஸ் ஆகியிருக்கு. நேற்றுலேருந்து இன்டர்நெட்டில் போயிட்டு இருக்கு. இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்களா, அப்படியே உங்கள் வீட்டோட மொட்டை மாடிக்கு போய் துணி காய வைக்கிற கொடியில் பார்த்தீங்கன்னா இந்த கதை தான் கோலிவுட்டில் காஞ்சி தொங்கிட்டு இருக்கும். நல்லா அடித்து துவைச்சி புழிஞ்சி காய வச்சு அது ட்ரை ஆகி ஃபேட் ஆகி கலரே போய் ரீசைக்கிள் பண்ண கொடுத்தா இதெல்லாம் பண்ண முடியாது, தேராது அப்படின்னு அவன் எப்படி சொல்லுவானோ அந்த மாதிரி தான் ப்ரொடியூசரோட மைண்ட் செட் இந்த கதையை எடுத்துகிட்டு போய் பிச் பண்ணும்போது இருக்கும். அந்த அளவுக்கு தமிழ் சினிமாவில் வந்து துவைச்ச அதர பழசான கதை. பட் அதில் ஏதோ ஒரு புதுமை இருக்கணும், ஸ்க்ரீன் பிளே ஏதோ ஒரு யூனிக்னஸ் இருந்தால் மட்டும்தான் ப்ரொடியூசர் இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி எடுத்து இந்த டைம்லைனில் பண்ண முடியும். அது ஜிபியூவில் இருக்குன்றதால தான் இப்போ இங்கே வந்து நிற்குதுன்னு நினைக்கிறேன். இப்போ ரீசெண்டாக லியோ ரிலீஸ் ஆச்சுல, அதுவும் இந்த சினாப்சிஸ் கூட ஓரளவுக்கு மேட்ச் ஆகும். பட் அது தமிழ் சினிமாவில் பட்டையை கிளப்பலையா, அந்த மாதிரி இந்த படமும் ஒர்க் அவுட் ஆகும். ஏதோ ஒரு விஷயம் ஃபேன் பாய் சம்பவம்லாம் கண்டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால தான் இது கன்ஃபார்ம்னு யாருமே சொல்லலை, லீக் ஆனது தான். பட் லீக் ஆனதாக இருந்தாலும் இது உண்மையாக இருந்தாலும் நல்லா வரும் நம்புவோம். நேற்று வீடியோவில் ஒருத்தர் நல்லா கமெண்ட் பண்ணார், இந்த ஜிபியூ ஃபேன் தியரிஸ் இருக்குல்ல, அதை எடுத்து சும்மா ஜாலியாக கேஷுவலாக பேசுங்க ப்ரோன்னு. கான்செப்ட் நல்லா இருந்தது. பட் நான் சோஷியல் மீடியாவில் தேடி பார்க்கும்போது எனக்கு நான் அந்த மாதிரி எந்த ஃபேன் தியரியும் படிக்க முடியல, என் கண்ணில் மாட்டல. நான் யோசித்து பார்த்தாலும் எனக்கு அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக கிளிக் ஆகலை. சரி, பொதுவாக போய் ஒரு ஏஐ கிட்ட கேட்போம் அப்படின்னா அது ஒரு டைம் லூப் கான்செப்ட் எடுத்துகிட்டு வருது. லைக் வந்து ஷார்ட்டாக சொல்கிறேன், ஏகே ஒரு ராபரிக்கு போகிறாராம் ப்ரெசென்ட்டில். அந்த வால்ட்டை திறக்கும் போது ஏதோ ஒரு அபூர்வமான ரிங் பணம் இருக்குது, ப்ளஸ் ஒரு அபூர்வமான ரிங் இருக்கான். அந்த ரிங்கு வந்து ஒரு க்ரானிக் ரிங், ஏதோ ஒரு ஸ்பேஸ்லேருந்து வந்த அது ஒரு ஃப்ளாஷ்பேக். அது ட்விஸ்ட்டுன்னு காமிச்சிது, அதை விட்டுருங்க. ஏதோ ஒரு ரேர் மினரல், ஒரு ஆஸ்ட்ராய்ட்லேருந்து செஞ்ச ரிங்கு, அது என்ன ஜொலிக்குது அப்படின்னு அதை எடுத்து மாட்டினா அவர் அப்படியே பாஸ்ட்டுக்கு போகிறாராம். இப்போ இந்த ராபரி பண்ணுறாருல, அங்கேருந்து பாஸ்ட்டுக்கு போய் அங்கே ஒரு குட் வெர்ஷனாக இருக்கார். அங்கே த்ரிஷா மேம் கூட லைஃப் வாழ்ந்துட்டு இருக்காரு. பட் அவருக்கு தெரியல. இப்போ அந்த ரிங்குக்கு ஒரு கர்ஸ் இருக்கான். என்ன கர்ஸ்னா, அது ஒரு சென்டினல் ரிங்கா. அதுக்கு 3 எமோஷன்ஸும் வேணுமா மைண்டில். அதை போட்டிருக்கிறவரோட எமோஷன்ஸ் 3 இருக்கணுமா, குட் பேட் அண்ட் அக்லின்னு. இப்போ ராபரி பண்ணும்போது பேடாக இருந்தாரா, இப்போ பாஸ்ட்டுக்கு போய் நல்ல வாழ்க்கை வாழ்கிறாரா, குட் ஆகிடுச்சா. இப்போ அங்கே அவருக்கு ஏதோ ஒரு த்ரிஷாவுக்கு ஏதோ ஒரு சம்பவம் நடந்து இறந்து போகிறதால திரும்ப டைம் லூப் ஆக்டிவேட் ஆகி அந்த ரிங் ஆன் ஆகி அப்படியே 2045 ஃபியூச்சருக்கு போய் அங்கே அக்லிஸ்ட் வெர்ஷனில் வாழ்கிறாரு. ஸோ அங்கே ஒரு டைம் லூப்பை பிரேக், இந்த ரிங்கை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அந்த கேர்ஸை முடிக்கிறதால அந்த ரிங்கோட சென்டினல் பவருக்கு ஏற்ற மாதிரி அவருக்கு 3 விஷயங்களும் ஞாபகம் இருக்கும். அந்த கேரக்டர்ஸ் குட் பேட் அண்ட் அக்லி, ஒரு மனுஷன் எப்படி வாழ்ந்தான்னு அந்த மாதிரி அது ஏதோ ஒரு டைமென்ஷனில் சொல்லுது. எனக்கு நைட் படித்தேன், எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. இப்போ என்ன இருக்கோ அதை வச்சு வளரிட்டேன். இது வியர்டாக இருந்தது. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ஷேர். உங்ககிட்ட இந்த மாதிரி ஏதாச்சும் தியரி இருந்தால், நல்ல தியரி இருந்தால், ஏஐ மாதிரி இல்லை, நல்ல தியரி இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு கிரெடிட்ஸ் கொடுத்து ஏதோ ஒரு வீடியோவில் கேஷுவலாக அந்த மாதிரி பேசலாம். டைம் ஆகிடுச்சு, வாட்சே இல்லாமல் டைம் பார்த்துட்ருக்கேன். ஐ மீன் டியூரேஷன் ரொம்ப ஆகிடுச்சு, அதை தான் டைம்னு சொன்னேன். வேறு என்ன பேசுகிறது, மேபி கூலி அப்டேட் ஏதாச்சும் வந்துச்சுன்னா திரும்ப இந்த மாதிரி வந்து வளர ரெடியாக இருப்பேன். ஸோ நீங்கள் பார்க்க ரெடியாக இருங்க. வேறு என்ன சொல்கிறது, இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு ரொம்ப நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு, பை எனி சான்ஸ் இந்த வீடியோ இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு. வேறு வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் ஜாலியாக சேஃப் ஹாப்பியாக இருங்க. பாய் பாய். திருப்பதியில லட்டுக்கு பதிலா ஜிலேபியை விட்டார்னு விட்டியடா ஒரு பீலா.